வீரபெருமாளோட கோயிலோட கலசம் வந்து தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாரும் இது வந்து நம்ம சிவபெருமாளுக்கான தேர், அதாவது திங்கக்கிழமை இங்கே இருக்க 2ஆவதா இருக்குல்ல இந்த தேர் வந்துட்டு ஒரு பெருமாளுக்கு ஒரு விசேஷம் நடக்கிறோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருங்க. இப்போ நம்ம வீரபெருமாள் கோயில் சைடில் தான் இருக்கோம். 9/6 திங்கக்கிழமை வந்துட்டு நாளைக்கு 4 மணிக்கு தேரோட்டங்க. அது மட்டும் இல்லாமல் 10/6 செவ்வாய்க்கிழமையும் 4 மணிக்கு வீரபெருமாள் சாமி திருக்கோயிலுக்கும் தேரோட்டம். இப்போ நம்ம கோயில் சைடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். அங்கே வருங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு சைடில் பூ மார்க்கெட் பக்கத்துலேயே ஒட்டின மாதிரியே இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்டில் போய் பார்க்கலாம். ஒரே மைக் சவுண்டாக இருக்குங்க. வாங்க முன்னாடி போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருங்க. இப்போ நம்ம வந்து வீரபெருமாள் கோயிலுக்கு சைடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். அதாவது வந்துட்டு நாளைக்கு தேரோட்டம் திங்கக்கிழமை. இங்கே இருங்க, தேர் எல்லாமே வந்துட்டு அலங்காரம் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம சிவபெருமாளுக்கான தேர், அதாவது திங்கக்கிழமை. இங்கே இருங்க 2ஆவதா இருக்குல்ல இந்த தேர். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்துட்டு நம்ம வீரபெருமாளுக்கு வந்து தேரோட்டம் ஃப்ரெண்ட்ஸ். தேர் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மேலே பாருங்களேன், பெருமாளோட சிம்பிள் ராமம் போட்டிருக்கா. இது வந்து வீரபெருமாள் தேர். இதில் வந்துட்டு இங்கே இருங்க சிவன் தேரோட லிங்கம் இருக்கிறதுனால இது வந்துட்டு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறனா இது வந்து சிவனோட தேர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருங்க. இந்த தேர் வந்துட்டு இந்த தேர் போகிறதுக்கு முன்னாடி சும்மா வாகனம் மாதிரி முன்னாடி கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே இருங்க, இதான் வீரபெருமாள் கோயிலோட முன் போர்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க உள்ளார போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கு தேரோட்டம். இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா வந்துட்டு ஒரு நாள் முன்னாவே பண்ணால் மக்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கின்றதுனால ஒரு நாள் முன்னாடி பண்ணுறோம். நாளைக்கும் வீடியோ வரும், எல்லாம் மறக்காமல் பாருங்கள். சரி கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளார வந்துட்டோம். வைகாசி விசாக தேர் திருவிழா 2025ன்னு போட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு தேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சாயங்காலம் 7 மணிக்கு வந்துட்டு அன்னதானம் நடைபெறுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீரபெருமாள் கோயிலோட என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே சீரியல் போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. சைடில் ஒரு விநாயகர் கோயில் இருந்தது. விநாயகரை வணங்கிட்டு கோயிலுக்குள்ளார போனோன்னையும் இங்கே இருங்க, இதுதான் நம்ம வீரபெருமாள் கோயிலோட நுழைவாய்வு, அதாவது உள்ளார. இங்கே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருங்க, இப்போ நம்ம வீரபெருமாள் கோயிலுக்குள்ளார வந்தாச்சு. இங்கே இருங்களேன், ப்ரோக்ராம் ஒன்று நடந்துட்டு இருக்குங்க. ரொம்ப சூப்பராகவே நடக்குது. இருந்தாலும் வாய்ஸ் ஒரு கேட்குதா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நாளைக்கு நம்ம தேரில் வரப்போகிற சாமிங்க எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயிலுக்குள்ள வந்தாச்சு. இங்கே இருங்க, நம்ம பெருமாளுக்கு வந்துட்டு இன்னைக்கு கல்யாணம் நடக்குதுங்க. இங்கே இருங்க, இதான் வீரபெருமாள் கோயிலோட உள்ளார வட்டம். சென்டரில் வந்துட்டு வீரபெருமாள், சைடில் வந்துட்டு வள்ளி தாயார், அப்புறம் வந்துட்டு இன்னொரு தாயாரும் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு உள்ளார திருக்கல்யாணம் நடந்துட்டுருக்குங்க. அதாவது நாளைக்கு தேர்னால இங்கே வருங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். நம்ம பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். எல்லோரும் பார்த்து வணங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி
சான்ஸ்லாம் யாருக்குமே கிடைக்காது. இந்த மாதிரி வீடியோ பார்க்குற உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நல்லா வணங்கிக்கோங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீரக பெருமாள் கோயிலோட மூலஸ்தானமாக. உள்ளார நிறைய பேர் கல்யாணத்தை பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. இங்கே பாருங்க, வா அப்படியே நம்ம இந்த சைடில் போனோன்னா கோயிலை விட்டு வெளியே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இன்னும் கோயிலுக்குள்ளே சைடில் என்னென்ன இருக்குன்றத சுற்றி பார்த்துடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு கோயிலோட பேக் சைடு. இங்கே இருங்க, கனகவல்லி தாயாரோட மூலஸ்தானம், வீரக பெருமாளோட மூலஸ்தானம், இங்கேயும் ஒரு கோயிலோட மூலஸ்தானம் இருங்க. இப்போ அந்த சைடு போனால் முன்னாடி போயிடலாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வீரக பெருமாளோட வாகனத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கோயிலுக்குள்ளே இருந்து வெளியே வந்தோடனே சைடில் வந்துட்டு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் நம்ம ஆஞ்சநேயரை வணங்கிட்டு சைடில் வந்தால் சைடில் நரசிம்மரும் அப்புறம் வந்துட்டு இன்னொரு சாமியும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுக்கக்கூடாதனால பேர் எனக்கு சரியாக தெரியல. இங்கே பாருங்க, ப்ரோக்ராம் ஒரு சைடு ரொம்பவே பிஸியாக போயிட்டு இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லைவாகவே பாடுறதுக்கு. இங்கே இருங்க, இப்போ நம்ம கோயிலோட பேக் சைடுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். பேக் சைடு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக சூப்பராக இருந்துச்சுன்னா சொல்லலாம். இங்கே பாருங்கள், நம்ம வீரக பெருமாள் கோயிலோட மூலஸ்தான கோபுரம் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜூம் கண்ணி காட்டுறேன், பா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. தங்க கோபுரம் மாதிரி அப்படியே தகன்னு மின்னுதுங்க. சரி, அப்படியே நம்ம சைடில் நடந்து வந்துக்கிட்டே இருந்தால் சைடில் மரம் நிறையா இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு அழகாகவே ரொம்ப சூப்பரான ஒரு கோயில்னே சொல்லலாம், நம்ம வீரக பெருமாள் கோயிலை. இங்கே பாருங்க, நல்லா பெருசும் கூட சொல்லலாம். இங்கே பாருங்க, ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்ல ஒரு தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மன திருப்தியும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலை சுற்றி அவ்வளோக்குள்ள விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பிரச்சனைகள், கல்வி, தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா தீர்வுக்கும் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு கிடைக்குன்றது என்னோட ஒரு முடிவாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீரக பெருமாள் கோயிலோட தெப்பக்குளம். இங்கே இருங்க, தண்ணி இல்லை. இப்போ வந்துட்டு நீங்கள் கோயிலை ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சைடில் தேரில் நிற்கிது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கத்து ப்ரோக்ராம் ரொம்பவே சூப்பராக நடந்துகிட்ருக்குங்க. நாளைக்கு வந்துட்டு தேர் வீடியோ வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.